வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 24. அன்று காலை மாடி ஹாலில் சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த புஷ்பநாதன் மிகவும் ஆலோசனையுடன் கணக்கு புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தான். சத்தமிடாது உள்ளே நுழைந்த காஞ்சனை கையில் கொண்டு வந்த காஃபி பலகார தட்டுகளை மேஜையின் மீது மெதுவாக வைத்துவிட்டு எதிரில் இருந்த ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டாள். 4-5 மாதம் தாம்பத்திய வாழ்வில் அவள் அறிந்து கொண்ட விஷயம். புஷ்பநாதன் மனம் வேலை விஷயங்களில் ஈடுபட்டிருக்கையில் அவனை ஒருவரும் தொந்தரவு செய்வது கூடாது என்பதாகும். சிந்தனைக்கு உட்பட்டிருக்கும் கணவன் அருகில் நிற்கக்கூட அவளுக்கு பயமாதலால் அவன் தன் நினைவு வந்து காஃபியை எடுத்து அருந்தும் வரை சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருப்பது வழக்கம். ஆகவே அன்று அவள் ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டு அதன் வழியே திறந்த வெளியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வயல்களும் வரப்புகளும் கடந்து அவளது மனக்கண் நாயகம்பேட்டைக்கும் ஒரு நொடியில் ஓடியது. கூடத்து பாயின் மீது கம்பராமாயணம் படித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் நீலமேக பிள்ளையை நினைத்து கொண்டு அவள் மனம் சங்கடப்பட்டது. பாவம் தாத்தா தள்ளாத காலத்தில் தனியாக கஷ்டப்படுகிறார். அண்ணனுக்காவது சீக்கிரம் கல்யாணம் நடந்தால் தாத்தாவுக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்று பார்த்தால் கல்யாணம் சீக்கிரத்தில் நடக்காது போல இருக்கிறது. அண்ணா என்னவோ மேல் பரீட்சைக்கு படிக்கிறாராம். அதற்கப்புறம் சீமைக்கு போய் திரும்பி வந்த பிறகுதான் கல்யாண பேச்சை எடுக்கலாமாம். அதுவரை தாத்தா உயிருடன் இருக்க வேண்டுமே என்று தனக்குள் தன் பாட்டனை நினைத்து கவலைப்பட்டாள் காஞ்சனை. காஃபிக்கு சர்க்கரை போடவில்லையா என்ன? ஒரே கசப்பு என்று உரத்து பேசிய புஷ்பநாதன் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. சர்க்கரை போட்டு தான் கொண்டு வந்தேன், கரையாமல் அடியில் தங்கிவிட்டது போலிருக்கு என்று மெல்ல கூறிக்கொண்டு கணவர் அருகில் வந்த காஞ்சனை பார்த்திருந்த காஃபியை கரண்டையால் கலக்கினாள். அது சமயம் அங்கு வந்து நின்ற வேலைக்காரி, அம்மா பெரியம்மா உங்களை கீழே வந்து விட்டு போக சொன்னாங்க என்றாள். தன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்ற மனைவியை கவனித்த புஷ்பநாதன், போயிட்டு வா, அம்மா எதுக்கு கூப்பிடுறாங்களோ தெரியவில்லை என்று உத்தரவிட்டான். கீழே வந்து நின்ற மருமகளை பார்த்த பொன்னம்மாள், உன் தாத்தா உன்னை பார்க்க வந்திருக்கிறார், உன்னை வீட்டுக்கு கூட்டி போக உத்தரவு கேட்க வந்தாராம். எனக்கு தெரியாது, பையனை கேட்கணும்னுட்டேன். சட்டு புட்டுன்னு பேசி அவரை அனுப்பிச்சிட்டு வந்து சேர் என்று கடுமையாக சொல்லிவிட்டு உட்பக்கம் சென்றாள். தாத்தா என்ற வார்த்தையில் மனமகிழ்ச்சி அடைந்த காஞ்சனை ஆவலுடன் கிழவனை சந்திக்க வாசல் பக்கம் சென்றாள். தாத்தா, உங்களுக்கு 100 வயது, இப்போத்தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க என குதூகலத்துடன் வரவேற்ற பேத்தியை கண்ட கிழவன், என்னம்மா காஞ்சனா, சௌக்கியமா என்று விசாரித்தான். என்ன தாத்தா, போன தடவை வந்து விட்டு போனவர் அப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கலை, எனக்கு உங்கள் மீது ரொம்ப கோபம் போங்க என கொஞ்சலாக பொழிந்த பேத்தி கிழவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். போன தடவை நான் வந்தபோது உன் புருஷனும் மாமியாரும் கொஞ்சமும் மதிக்காமல் நடந்து கொண்ட விதம் என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு காரியம் தொட்டு வர நேர்ந்தது. உனக்கு கல்யாணம் கட்டினால் பகவதி அம்மனுக்கு பொங்கல் உன் கையாலே வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதம் நம்ம ஊரில் அம்மன் திருவிழா நடக்குது. பொங்கல் வைக்க உன்னை 2 நாள் வீட்டுக்கு கூட்டி போகணும். அதுக்கு உத்தரவு வாங்க வந்தேன். உன் மாமியாரை கட்டால் பையனை கேட்கணும்ட்டாங்க என்றான். தாத்தா, என்னை நெசமா கூட்டி போக வந்தீர்களா என்று சந்தோஷத்துடன் கூவிய காஞ்சனை, அத்தையை போய் ஏன் கேட்டீங்க? அவங்க வேண்டாம்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. சித்த இருங்க தாத்தா, அவரை போய் கூட்டி வரேன் என்று சந்தோஷத்துடன் பகிர்ந்துவிட்டு மாடி பக்கம் ஓடினாள். இறைக்க வந்து நின்ற மனைவியை ஏறெடுத்து பார்த்த புஷ்பநாதன், என்ன சமாச்சாரம்? அம்மா எதற்காக கூப்பிட்டாங்களாம் என்று கேட்டான். என் தாத்தா வந்திருக்கிறார், உங்களை பார்க்கணும் என்று சொல்கிறார் என்றால் மெல்லிய குரலில். என்னத்திற்கு பார்க்க வேண்டுமாம் என்று கணவன் சற்று கடுமையாக கேட்டதை கண்டு காஞ்சனையின் மனது துணுக்குற்றது. சரி, இதோ வருகிறேன் என்றான் புஷ்பநாதன். மாத்தூர் ஜெமீன்தாரை கண்டதும் நீலமேக பிள்ளை எழுந்து வணங்கிவிட்டு, சௌக்கியமா மாப்பிள்ளை என்று விசாரித்தான். சௌக்கியந்தான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்
என்று கேட்டுக்கொண்டே புஷ்பநாதன் ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். பகவதி அம்மனுக்கு காஞ்சனை கையால் பொங்கல் வைப்பதாக வேண்டுதலை. அதற்காக குழந்தையை 2 நாள் என் வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் தேவையில்லை, தங்களுடைய உத்தரவு கேட்க என்று மென்று விழுங்கினான் கிழவன். திடுக்கிட்ட புஷ்பநாதன், காஞ்சனையை அனுப்ப வேண்டுமா? பொங்கலாவது கிங்களாவது எனக்கு இவற்றின் மீது நம்பிக்கை இல்லை. மேலும் என் மனைவியை நான் எங்கும் அனுப்புவதாக உத்தேசமில்லை. என் தாயார் இதற்கு சம்மதிக்க மாட்டாங்க என்று வேடுக்கென பதிலளித்தான். பிறந்த வீட்டுக்கு பெண்ணை 2 நாள் சாமி காரியத்துக்காக அனுப்புவது உலகம் வழக்கம் தானே, கொஞ்சம் தயவு செய்ய வேண்டும் என்று கிழவன் கெஞ்சாத குறையாக மறுபடியும் கேட்டான். பொங்கல் கிங்கல் வேண்டுமானால் இங்கேயே நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள், அதற்கு ஆட்சேபனை இல்லை. என் மனைவியை நான் எங்கேயும் வெளியில் அனுப்ப முடியாது. காஞ்சனை உங்களுடைய பேத்தி என்றாலும் தற்பொழுது மாத்தூர் ஜமீன்தாரணி, அவளை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாததற்கு மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சட்டென எழுந்து மாடி பக்கம் சென்று விட்டான். இத்தகைய பதிலை தன் கணவனிடமிருந்து எதிர்பார்க்காத காஞ்சனைக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. தன்னை மீறி பொங்கிய கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். பேத்தியின் துக்கத்தை கண்ணுற்ற கிழவன் வருந்தியவனாய், என்னத்துக்கு அழுகிற? உன் புருஷன் உன்னை அனுப்ப மாட்டார்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஓர் ஆசை, மானத்தை விட்டு உத்தரவு கேட்டேன். பரவாயில்லை, நீ இங்கே சௌக்கியமாயிருந்தா அதுவே எனக்கு போதும். என் குடிசைக்கு வர வேண்டாம். இப்படி அழுது கொண்டு நிற்காதே, புத்திசாலியா இரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் வரேன் அம்மா என்று கூறிவிட்டு எழுந்திருந்து வேகமாக வெளியேறினான். கண்களை துடைத்து கொண்டு நின்ற மருமகளை பார்த்த பொன்னம்மாள் மிகுந்த கோபத்துடன், இதெல்லாம் என்ன நீதித்தனம்? அந்த கிழவர் முதலிலேயே என்னை கேட்டார், நான் பையனை கேட்கணும்னு பதில் சொன்னேன். அதற்கு என்ன அர்த்தம்? அனுப்ப முடியாதுன்னு தானே அர்த்தம். இது தெரியாதா உனக்கே? போய் தம்பியை கூட்டி வந்திருக்கியே, எத்தனை சாமர்த்தியம் உனக்கு! ஏண்டி என்னை கேட்காம உன் புருஷன் உன்னை உன் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானா என்று கத்தினாள். மாமியாருடைய கடுமொழிகளை கேட்ட காஞ்சனை துக்கம் தாங்காதவளாய், இல்லை அத்தை, தாத்தா அவரை பார்க்கணும்னு சொன்னார், அதுக்காக என்று கூறி முடிக்காது விம்மினாள். எனக்கு தெரியாதோ புருஷனை கொண்டு காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம்னு அத்தனை துணிச்சல். என்னை மீறி இந்த வீட்டிலே ஒரு காரியமும் நடத்த முடியாது, ஞாபகம் இருக்கட்டும் என்று ஆத்திரத்துடனும் பரிகாசத்துடனும் உரிமை விட்டு உட்புறம் சென்றால் மாத்தூர் பெரிய ஜமீன்தாரணி. காஞ்சி காஞ்சி என்று உரத்த குரலில் கணவன் அழைப்பதை கேட்ட காஞ்சனை கண்ணீரை துடைத்து கொண்டு மாடி பக்கம் விரைந்து சென்றாள். எத்தனை நாழியாக உன் தாத்தாவுடன் பேசுவ? நான் வெளியே போகணும்னு சொன்னது ஞாபகம் இல்லை போலிருக்கு என்று சீறினான் புஷ்பநாதன். பதிலளிக்காத காஞ்சனை வீரோவை திறந்து அவனுக்கு வேண்டிய உடுப்புகளை எடுத்து சோஃபா மீது வைத்தாள். அவசரமாக உடுத்தி கொண்டு வெளியே புறப்பட்ட புஷ்பநாதன் மனைவியின் பக்கம் திரும்பி, எனக்கு வேலை அதிகம் இருப்பதால் இன்று மத்தியானம் சாப்பிட வர முடியாது, இரவு 10 மணிக்குள் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். கணவன் மனதை கவர்ந்து நிற்கும் சோப்பு தொழிற்சாலையை பற்றி காஞ்சனை ஒன்றும் அறியாள். ஜமீனுக்கு சொந்தமான பொட்டல் நிலத்தில் பிரம்மாண்டமானதொரு கட்டடம் எழுப்பப்படுகிறது என்பதை தவிர அது எந்த நிலையில் இருக்கிறது, அதற்காக தன் கணவன் என்ன பாடுபடுகிறான் என்று அவள் யோசித்து பார்த்ததே கிடையாது. சாப்பிடக்கூட நேரம் இல்லாத வேலை என்று தனக்குள் வெறுப்பாக முணுமுணுத்து கொண்ட அவள் கீழே தரையில் கிடந்த ஒரு கடிதத்தை எடுத்து அகஸ்மாத்தாக பிரித்து படித்தாள். அத்தானுக்கு வானு எழுதி கொண்டது. தங்களுடைய கடிதம் கிடைத்தது. நாளை பகல் 12 மணிக்கு தாங்கள் வரப்போவதாக எழுதியிருப்பதை படித்த நான் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை. நாளை பகல் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடித்த சமையல் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன். வராது ஏமாற்றினால் என் மனம் கஷ்டப்படும் என்பது தங்களுக்கு தெரியாததல்ல. இப்படிக்கு தங்கள் பானு என்று முத்து போன்ற எழுத்துக்கள் கொண்ட கடிதம் அது. ஓஹோ, அதனால்தான் பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டாரோ என தனக்குள்ளே கூறிக்கொண்ட காஞ்சனையின் உள்ளம் குமுறியது. தங்கள் பானுவாம், எத்தனை சொந்தம் என ஆத்திரத்துடன் மொழிந்த அவள் தன்னையும் மீறி அழுதுவிட்டாள். அத்தியாயம் 25. பல நாட்களுக்கு பிறகு தன்னை பார்க்க போகும் புஷ்பநாதன் கண்கள் குளிர அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்த பானுமதி ஏந்திவிட
ஆடை மீதும் விருப்பம் ஏற்படவில்லை. மிக்க தீவிர ஆலோசனைக்கு பின் பச்சைக்கரை வெண்பட்டு புடவை, பச்சை ரவிக்கை, 2 சரம் முத்து மாலை, காதுகளுக்கு முத்துத்தோடு, கைகளில் முத்து வளையல்கள், இவை போதுமென்று என தனக்குள்ளே முடிவு செய்து கொண்டு அவள் சொன்ன அலங்கார பொருள்களை பீரோவிலிருந்து எடுத்து மேஜை மீது வைத்தாள். அது சமயம் உள்ளே பிரவேசித்த தாயார் மரகதம் தரை மீது அலங்கோலமாக கிடந்த நானாவித வர்ண சேலைகளைக் கண்டு அதிசயித்து, என்னபான் இதெல்லாம் என்று வினவினாள். கோச்சிக்காரியம்மா, அத்தான் இத்தனை நாள் கழிச்சு வர போறாரே, என்ன புடவை உடுத்தலாம்னு யோசனை பண்ணி ஒன்றும் பிடிக்காது கடைசியிலே என்று மகள் முடிப்பதற்குள், நல்ல யோசனை போ, பீரோவுக்குள்ளே இனி ஒரு புடவை கூட கிடையாது, இத்தனையும் இப்ப திரும்பி மடிச்சு உள்ளே வைக்கிற வேலை எனக்கு வச்சுட்டியாக்கும் என்று அலுப்புடன் பெருமூச்சிருந்தாள் மரகதம். நீ கஷ்டப்பட வேண்டாமா, நானே இதோ வந்து எடுத்து வச்சிடுறேனம்மா, அத்தான் வரப்போகிற சந்தோஷத்திலே என்னவோ செய்துட்டேன் என்று சிரித்துவிட்டு எடுத்து வைத்திருந்த அலங்கார பொருள்களுடன் பக்கத்து அறைக்குள் ஓடினாள் பானுமதி. கீழே கிடந்த புடவைகளை எடுத்து மடித்து பீரோவுக்குள் ஒழுங்காக வைத்து கொண்டிருந்த மரகதம்மாளின் மனம் சிந்தனைக்கு உட்பட்டது. மாத்தூர் ஜமீன்தாருக்கு விவாகமாகி 4-5 மாதங்கள் சென்று விட்டன. அதற்கு பிறகு 2 தடவைகள் தான் பானுமதியை பார்க்க வந்திருந்தான் அவன். அந்த 2 சமயங்களிலும் சில நிமிஷங்களே தான் அங்கே தங்கியிருந்தான். மாதம் வீட்டு செலவுக்கு பணமும் தேவையான பொருள்களும் ஜமீனிலிருந்து ஒழுங்காக அனுப்பப்பட்டன என்றாலும் மரகதம்மாள் மனம் சமாதானம் அடையவில்லை. ஜமீன்தார் தன்னை பற்றி பாராமுகமாய் இருப்பதாக எண்ணி பானுமதி ஏங்கி உருகுவதை ஜாடையாக கவனித்து கொண்டிருந்த தாய் மனம் வெதும்பி போனாள். அதன் காரணமாக ஜமீன்தாரை உள்ளூர துவேஷிக்காமல் இருக்க அவளால் முடியவில்லை. ஜமீன்தார் விவாகத்தின் பின்பு பானுமதியிடம் ஏற்பட்ட பலவித மாறுதல்கள் மரகதம்மாளின் மனதை வேதனையில் அழுத்திவிட்டனவென்றே சொல்ல வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்து வேறு உடை உடுத்தி கொண்டதும் வீணையுடன் தனது அறையில் உட்கார்ந்து விடுவாள் பானுமதி. அவ்வளவுதான். தன்னை மீறி அலுப்பு ஏற்பட்டால் ஒழிய அந்த வீடே அவளுடைய சங்கீதத்தினால் நிரம்பிவிடும். ஒரு சமயம் உற்சாகமாக ஒலிக்கும் அவளது கண்டத்வானி, இன்னொரு சமயம் சோக கீதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக எழுப்பி கொண்டிருக்கும். அழகாக பாடிக்கொண்டே இருந்த மகள் திடீரென வீணை மீது சாய்ந்து கொண்டு விம்மி அழுவதைக் கண்டு எத்தனையோ தடவைகள் மரகதம் மனம் தவித்து போயிருக்கிறாள். பலவாறு சிந்தித்து கொண்டிருந்த மரகதம்மாள் இவளை உசுரோட வச்சு கொள்ளும் அந்த பாவி நன்னா இருப்பானா என்று தனக்குள்ளேயே புஷ்பநாதனை சபித்து கொண்டு பீரோவின் கதவை ஆத்திரத்துடன் சாத்தினாள். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தத்தை கேட்டதும் பானுமதி தன் அலங்காரத்தை சற்றென்று முடித்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கி ஓடினாள். என்னத்தான் இத்தனை சுருக்காக வந்து விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என குதூகலத்துடன் தன்னை வரவேற்ற பானுமதியை உற்று பார்த்த மாத்தூர் ஜமீன்தார், நான் சொன்ன நேரத்தில் வருவதில்லை என்று உன் குறையை நீக்கும் பொருட்டு இன்றைக்கு முன்னதாகவே வந்துவிட்டேன். அது கிடக்கட்டும், இன்று என்ன அம்பிகைக்கு முத்து சேர்வையா என்று பரிகாசமாக சிரித்தான். பதிலுக்கு அவனை நோக்கி ஒரு மோகன புன்னகை செய்த பானுமதி அவனை உட்புறம் அழைத்து சென்றாள். சாப்பிடுகையில் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். பானு, வீட்டில் நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அல்லவா, அதனாலோ என்னவோ இன்று சாப்பாடு வெகு ருசியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு புஷ்பநாதன் பானுமதியை பார்த்து புன்னகை செய்தான். ஆமாமத்தான், நீங்கள் என் பிறந்த நாள் விருந்தின் போதுதான் இங்கே கடைசியாக சாப்பிட்டீர்கள் என்று கூறிவிட்டு பெருமுச்சிருந்தாள் பானுமதி. நான் என்ன செய்வேன், கட்டிட வேலை மும்முரத்தில் எனக்கு நிற்கவும் நேரமில்லை, இங்கு வந்து அமர சற்று நேரம் தங்கி இருக்க பொழுதில்லை என்றான். அந்த பதிலில் திருப்தி அடையாத பானுமதி, உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் என்னை பற்றிய நினைவு இல்லை என்பதை நான் அறிவேன், அது என் பாக்கியம் என மனத்தாங்களுடன் கூறிவிட்டு முகத்தை கவிழ்த்து கொண்டாள். உன்னை பற்றிய நினைவு இல்லாவிட்டால் இன்று இங்கே வந்திருப்பேனா என்று சற்று கோபத்துடன் கேட்டான் புஷ்பநாதன். ஏன் அத்தான் இந்த பொய், காஞ்சனை வந்த பிறகு உங்களுக்கு என்னை பற்றிய சிந்தனை குறைந்து தான் போய்விட்டது. என்ன இருந்தாலும் அவள் உங்கள் மனைவி என்று கண்களில் கண்ணீர் வழிய துக்கத்துடன் அரற்றினாள். இன்று நீ கூப்பிட்டுத்தானா நான் இங்கு வந்தேன்,
பானுமதியை பார்த்து எத்தனையோ நாளாயிற்றே என்ற அனுதாபத்துடன் ஓடி வந்த எனக்கு நல்ல வெகுமதி கொடுக்கிறாய். இங்கே நான் வந்து கொண்டிருக்கையில் பாவம் காஞ்சனா அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு ஓர் ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாது உன்னிடம் நான் ஓடி வந்தேன். அது என் பிசுகு. உன்னை போன்ற நன்றி கெட்ட பெண்ணை எங்கும் பார்க்க முடியாது என்று ஆத்திரத்துடன் படபடப்பாக பேசிய புஷ்பநாதன் பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்து விட்டான். காஞ்சனையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுமன் அவன் அப்படி கோபித்துக் கொள்வான் என்று எதிர்பார்க்காத பானுமதி பதைத்து போனாள். அத்தான், விளையாட்டாக சொன்னதற்கு இத்தனை கோபமா? ஐயோ, சாப்பிடாமல் எழுந்து விட்டீர்களே என்று கூறிக்கொண்டு அவனது எச்சில் கையை தன் இரு கரங்களால பிடித்து கொண்டாள். புஷ்பநாதன் முகத்தில் படிந்து நின்ற கோபத்தின் சாயை அவளது நெஞ்சத்தை வயிற்றில் அழுத்தியது. காஞ்சனை வந்த பிறகு உன்னை என் வாழ்க்கை நின்று நீக்கிவிட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் எனக்கு எத்தனை நேரம் செல்லும்? அப்படி செய்ய என் வார்த்தைகளில் உனக்கு அத்தனை அவநம்பிக்கை அல்லவா? என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காதவள் என்னை உண்மையாக காதலிக்கிறாள் என்று நான் மட்டும் எப்படி நம்ப முடியும் என்ற சீற்றத்துடன் கேட்டவன் தனது கையை அவளது பிடிய நின்று விடுவித்து கொண்டு வெளியே புறப்பட்டு போக திரும்பினான். தனது அன்பை பற்றிய புஷ்பநாதன் குறை கூறுவதை கேட்ட பானுமதியின் திகைப்பும் துக்கமும் எல்லையற்று போய்விட்டன. அத்தான், என்னிடம் இவ்வளவு கோபம் கொள்ள நான் என்ன சொல்லிவிட்டேன்? விளையாட்டாக நான் சொன்னதே மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நீங்கள் என் வீட்டில் சாப்பிடாமல் கோபித்து கொண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வழியை மறித்து கொண்டு கெஞ்சினாள். அவளது கண்கள் கண்ணீரை சொரிந்தன. மௌனமாக சற்று நேரம் அசைவற்று நின்ற புஷ்பநாதன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் திரும்பி வந்து இலையில் உட்கார்ந்து கொண்டு மேலே சாப்பிட ஆரம்பித்தான். முன் போல பானுமதி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். என்றாலும் சற்று முன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பயனாக மன அதிர்ச்சி அடைந்து போன அவளுக்கு மேலே பேச முடியவில்லை. படுக்கை மீது அலுப்புடன் சாய்ந்து கொண்ட மாத்தூர் ஜமீன்தார் பக்கத்தில் வந்து நின்ற பானுமதியிடம் ஒரு வார்த்தை கூட பேசாது கண்களை இருக்க மூடிக்கொண்டான். சிறிது நேரத்தில் அவன் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். பானுமதியை தன் வாழ்க்கை நின்று உதறி தள்ளிவிட புஷ்பநாதனுக்கு வெகு நேரம் ஆகாது என்பது வாஸ்தவமே. ஏன் அவன் அப்படி செய்யவில்லை? பானுமதி மீது அவன் கொண்டிருக்கும் மகத்தான அன்பு அப்படி செய்யாதிருக்க தடுத்தது. அத்தகைய அன்பு அவன் கொண்டிருந்தால் காஞ்சனையை பற்றி ஒரு சிறு விவாதத்திற்கு ஏன் அப்படி கோபித்து கொள்ள வேண்டும்? காஞ்சனியை பானுமதியை விட ஒரு படி கூட நேசிக்கிறானா? அது உண்மையானால் நீயும் காஞ்சனையும் எனக்கு ஒன்றுதான் என்று முன்பு சொன்ன வார்த்தைகள் பொய்யா? ஆமாம், பொய்தான். சந்தேகம் என்ன? அன்பை தராசிலிட்டு கணக்காக இரு பாகமாக பிரிக்க முடியுமா? ஒரு பக்கத்தில் சற்று ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கும். இவ்வாறு பல எண்ணி குழம்பிய பானுமதி மென்மையாக சுவாசம் விட்டு கொண்டு தூங்கும் அவனது சலனமற்ற முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள். புஷ்பநாதன் மனப்போக்கை தன்னிலும் அறிந்தவர்கள் இல்லை என இருமாப்பு கொண்டிருந்த அவளையும் மீறிய சில குணங்கள் அவனிடம் ஒளிந்து கொண்டிருந்ததை அன்றுதான் புதிதாக உணர்ந்தாள். கையில் சுட சுட காஃபியும் தட்டில் துண்டமிட்ட மாம்பழமும் எடுத்துக்கொண்டு புஷ்பநாதனை தூக்கத்தில் நின்று மெல்ல எழுப்பினாள் பானுமதி. மணி 6 போகின்றதே, நன்றாக தூங்கிவிட்டேன். ஏன் என்னை முன்னே எழுப்பவில்லை என்று கேட்ட வண்ணம் அவன் அவளை ஏற இறங்க கவனித்தான். வேறு வித அலங்காரத்தில் வந்து நின்ற அவளது அழகு அந்தியின் மங்கிய ஒளியில் பன்மடங்காக பிரதிபலித்து அவனை திணற வைத்தது. காஃபியை பருகிவிட்டு மேட்சி மீது டம்ளரை வைத்தவன் சட்டென்று அவளது கரங்களை பற்றி தன் அருகே இழுத்து கொண்டு, பானு, உன்னுடன் எத்தனையோ பேச வேண்டும் என்று ஆவலுடன் ஓடி வந்தேன். நன்றாக தூங்கிவிட்டேன். பொழுது போனதே தெரியவில்லை. என்னை ஏன் முன்பே எழுப்பவில்லை என அன்புடன் கேட்டான். அவனது தோள் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டே பானுமதி, வேலை தொந்தரவால் மிக களைத்து தூங்கும் உங்களை எழுப்ப எனக்கு மனம் இல்லை. அது கிடக்கட்டும். நமது கட்டடம் எத்தனை மட்டில் உருவாக்கி இருக்கிறது? எப்பொழுது தொழில் ஆரம்பிக்கப் போகிறீர்கள்? இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் என கேஞ்சலாக கேட்டாள். தனது தொழிலை பற்றி அவள் காட்டிய ஆர்வம் அவனது மனதை குதூகலிக்க செய்தது. அவ்வளவு தான் செய்ய போகும் தொழிலின் மேன்மையையும் வருங்காலத்தில் அதனால் அடைய போகும் நன்மையையும் பற்றியும் அவள் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். தன் மனதிற்கு ரம்யம் தராத விஷயத்தை பற்றி கேட்டு கொண்டிருக்க பானுமதிக்கு கஷ்டமாயிருந்தாலும் புஷ்பநாதன் பொருட்டு நடுநடுவே, அத்தான், அப்படியா?
நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்று உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தாள். அது சமயம் கீழ்வானத்தில் மெல்ல எழும்பி மேலே போய்க் கொண்டிருந்த பூர்ணச்சந்திரனை கண்ட பானுமதி அத்தான் என்று அருமையாக அழைத்தாள். புஷ்பநாதன் முகம் ஆர்வத்துடன் ஜுவலித்தது. என் பானுக்குட்டி, உன்னை கண்டு சற்று நேரம் பேசியதில் என்றுமில்லாத புது உற்சாகம் எனக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. நாளை என்னுடைய கட்டட வேலையை 2 பங்கு ஆர்வத்துடன் துவக்குவேன் என்பது நிச்சயம் என்று கூறிக்கொண்டு அவளது அழகிய முகத்தை கைகளால் நிமிர்த்தினான். அத்தான், இன்று ராத்திரி சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடித்தமானதை செய்ய சொல்லியிருக்கிறேன். சமையல் தயாராவதற்குள் என்னை இந்த நில ஒளியில் புரசலாற்று கரை வரையில் அழைத்து செல்ல வேண்டும். ஆகாயத்தை பாருங்கள், பௌர்ணமி நிலவு என்று உணர்ச்சி பொங்க கூறினாள். ராத்திரி சாப்பாடா? அடடா பானு, மறந்தே விட்டேனே. வீட்டுக்கு இரவு சாப்பாட்டிற்கு திரும்பி விடுவதாக காஞ்சனையிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கேன். ஞாபகப்படுத்தாதிருந்தால் மறந்தே போயிருப்பேன் என கூறிய அவன் பானுமதியை தள்ளி கொண்டு எழுந்திருந்தான். அத்தான், இன்று பௌர்ணமி நிலா, என்னை வெளியில் அழைத்து போய்த்தான் வேண்டும் என்று கெஞ்சிக்கொண்டே அவனை பிடிவாதமாக பிடித்து கொண்டு போகவிட மறுத்தாள் பானுமதி. இன்று அதிக நேரம் தங்கிவிட்டேன், ஆதலால் இன்றைக்கு என்னால் ஆகாது. இன்னொரு சமயம் ஆகட்டும். பாவம் காஞ்சனை அழுது கொண்டிருக்கையில் விட்டு வந்தேன். இப்பொழுதாவது நான் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பாவிடில் நன்றாயிருக்குமா? அவளுக்கு உடம்பு சரியில்லாத போது நான் அசட்டையாக இருப்பது நியாயமாகுமா என்று அவன் சொன்னான். காஞ்சனையின் மீது அவன் காட்டிய அனுதாபம் பானுமதியின் உள்ளத்தை பொறாமையினால் குமர செய்தது. அவள் தன் உணர்ச்சிகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு அவளுக்கு என்ன உடம்பிற்கு என்று மெல்ல கேட்டாள். ஸ்திரீகளுக்கு வரும் சாதாரண நோய்தான் அவளுக்கும். காஞ்சனை சீக்கிரத்தில் தாயாக போகிறாள். இது புரியவில்லையா உனக்கு? சரி, போய் வருகிறேன் என அவளது கன்னத்தை செல்லமாக தட்டிவிட்டு வேகமாக வெளியேறினான். பானுமதிக்கு தன் காலடியில் இருந்த பூமி கிடுகிடுவென ஆடியதை போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. காஞ்சனை தாயாக போகிறாள். புஷ்பநாதனிடம் உள்ள தன் பிடிப்பை இன்னும் ஸ்திரப்படுத்தி கொள்ளப் போகிறாள். பானுமதி, உன்னால் அவளை அவனிடமிருந்து பிரிக்க முடியுமா? இரத்த பாசத்திற்கு முன் உன் அன்பு எந்த மட்டில் என வானத்து சந்திரன் அவளை பார்த்து சிரித்தான். துக்கம் தாங்காத பானுமதி தன் 2 கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழுதாள்.